Hi, hello, welcome in my channel. This is Cakes of Adith. நான் உங்கள் தேவி ஜெயக்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்லைனில் பார்த்துட்டு தாங்க உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம வெண்ணிலா ட்ரெஸ்லெச்சர் கேக் தான் மேக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான். அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது என் பையன் சாப்பிட்டது, ஸோ அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 எக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா, இது தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த முட்டையிலேயே நம்ம பாதி பாதியாக இப்படி பண்ணும்போது ஒரு முட்டை ஓடுபட்டு அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு நம்ம பீட் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சிக்கே வரவே வராதுங்க. நம்ம தனித்தனியாக இப்போ பிரிச்சுக்கிட்டோம். ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம விஸ்க் வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நான் வந்துட்டு இதோட அளவுலாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்துடணும். இது ஒரு 6 மினிட் 5 மினிட்ஸ் அப்படி ஆகும். இது பீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதுக்கு வர்றதுக்கு. அது பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தென் நம்ம எல்லோ யோக்கையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா அதில் தான் நம்ம எல்லா மிக்ஸும் பண்ண போகிறோம். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக் யோக் நம்ம ஒயிட்டில் சேர்க்காமல் இதில் சேர்த்தா தான் அந்த ரா ஸ்மெல் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இல்லைனா அந்த முட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண போகிறேன். நம்ம அதில் வந்துட்டு 3/4 சர்க்கரையை அதை கூட ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க சர்க்கரையை வந்துட்டு நான் இது கூட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நிறுத்திடலாம். இது கூட நான் வெஜிடபிள் ஆயில் ஒரு 30 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 பார்ட்டாக பிரித்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்துட்டு அந்த எல்லோ யோக்கில் வந்துட்டு ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சி இல்லாததுனால நான் வந்துட்டு கொஞ்சமாக அந்த ஒயிட் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அதை ரொம்ப மைன்யூட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப போட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளஃபி அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே. நான் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு அதை இது பண்ணாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ரெக்டாங்கிள் ரேக்கில் தான் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்கொயர் டின்னு நம்ம பாஷ்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டின் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த டின் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம இந்த கேக்குக்கான ஹைட் அண்ட் லென்த் வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ட்ரே எடுத்துக்கிட்டேன். இப்போ ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பாஷ்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணாமல் கூட நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேக் அப்படியே நம்மளுக்கு மோல்டாகி வந்துடும். கீழே லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு இது. நம்ம அந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே ட்ரேலேயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுலேயே தான் நம்ம வெட்டியும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஹோல் வந்துட்டு நீங்கள் ஃபோக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பூனில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் மில்க் மேடு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட அளவுலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நல்லாவே நீங்கள் இது இப்போ நான் இந்த அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் அதில் ஊற்றிக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு சாப்பிடும்போது பீசஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் அப்படி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே
கிளாஸ் ஷீட் போட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு அதை நல்லா செட் ஆகிறதுக்கு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் நான் கொஞ்சமாக எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட சுகர் ஆட் பண்ணாதீங்க. அந்த சுகர் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஓவர் சுகரியாக கண்டிப்பாக வரும். இதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரும். ஸோ வந்துட்டு விப்பிங் க்ரீமில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டே போதுமானது தான். ஸோ நம்ம 1 ஸ்பீட்லேருந்து 5 ஸ்பீட் வரைக்கும் போட்டு நல்லா நம்ம விப்பிங் க்ரீமை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 5 ஸ்டெப்பில் போட்டு நான் நல்லா பேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுற்றுறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி விழுந்துடாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு அது அளவு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் வச்சுருந்த கேக்கோட பேஸை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு அது. ஸோ நான் எல்லா க்ரீமையும் கரெக்டாக தான் இருக்கும், அதனால எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது செட் பண்ண விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் வீட்டுக்கு பண்ணது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதை இது பண்ணாமலே க்ரீமை போட்டுட்டு உடனே கட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நல்லா எந்த சைட்லையுமே எந்த ஒரு க்ரீஸ் இல்லாத மாதிரி நல்லா நம்ம அதை கிராப் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு எந்தெந்த அளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்ட்ராபெரி வந்து வீட்லேயும் யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்குமே அது பிடிக்காது. ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வாங்கி அது வேஸ்ட்டாக போனதுனால நான் அதை திருப்பியும் போய் வாங்கலை. ஸோ சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் க்யூபாக. ஸோ அதை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட்டுக்கு பிளாக்கு கான்ஸ்ட்ரக்ட்ஸாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, இதோட வேலை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. முட்டை மிட்டாயை நம்ம எப்படி எடுப்போமோ அதே மெத்தட் தாங்க இதுக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம க்ளேயில் உங்களுக்கு நான் காட்டும்போது தெரியாது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி தருவாங்க. அந்த மில்க் நம்ம ஆல்ரெடி டிப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஊற்றுனது எல்லாமே உறிஞ்சிருச்சு பாருங்கள் கேக்கு. ஸோ ஃபைனல் புட் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் நல்லா எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு, அப்படி ஒரு சாஃப்ட்டு. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. என் பையன் வந்துட்டு அதை ரொம்ப எம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அந்த மாதிரி எதுவுமே போகாமல் இது வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.